वेदान्तर्क्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रं। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं त्वत्प्रेयश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुर सिञ्चितानां। गोदे त्वमेव जननि त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो। இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே, இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே. ரங்கம் பாடவல்ல சீர்பெருமா பொன்னஞ்சிலை சேர் நுதலியர் வேஷேரலர்கோன் பொன்னல் சிலை சேர் நுதலியர் வேஷேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்று கூறு. எங்கள் குலசேகரன் என்று கூறு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி. அஞ்சிலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டையாளூரில். அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டையாளூரில். அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். சிவபதியான பரமாத்மா சர்வேஸ்வரன் மண்ணுலகிலே வாழ்கின்ற ஜீவராசிகளுடைய உஜ்ஜீவனத்திற்காக பல்வேறு அவதாரங்கள் செய்தவர்களினான். அதில் கடைசியாக நிகழ்ந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தினுடைய பர்பஸ் என்னன்னு முன்னோர்கள் பூர்வாச்சாரியர்கள் அழகாக நிர்வாகம் பண்ணாத
பகவான் தான் ஒரு ஆச்சாரியனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு கிருஷ்ணாவதாரம் பண்ணானோ. ஏன்னா ஆச்சாரியனுக்கு எவ்வளோ பெருமை பாருங்க. ஆச்சாரிய பதத்திற்கு ஆசைப்பட்டல்லவோ கிருஷ்ணாவதாரம் செய்தது. ஏன்னா இதில் அவருக்கு கீதாச்சாரியன் பேர். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அர்ஜுனன் தேர்தட்டிலே அமர்ந்து கீதா சாஸ்திரத்தை கையிலேந்தி ஒரு 700 ஸ்லோகம் 18 அத்தியாயம் எல்லா உபதேசத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டார் அவர். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு அவர் போய் சேர்ந்தாச்சு. அர்ஜுனன் உட்காந்து அழுதான். தர்மபுத்திரர் பார்த்து சொல்லலாம், வஞ்சிதோகம் மகாபாக ஹரிணா பந்து ரூபிணா. ஏமாந்து போயிட்டேன், அத்தா மாஞ்சி உறவாக போயிடுத்து. நான் கிருஷ்ணனுக்கு குந்தி அத்தை பிள்ளைகள் இவங்க. அத்தா மாஞ்சி உறவு மாதிரி போயிடுத்தே தவிர பகவத் சுரூபம் புரிஞ்சுக்கல. ஏன்னா பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார், பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே என்று எப்பொழுதெல்லாம் பாண்டவர்களுக்கு ஆபத்து வந்தோ அப்பெல்லாம் கூட இருந்து காப்பாற்றிருக்கான். பகவத் சுரூபம் அவனுக்கே புரியலன்னா நாமெல்லாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறோம், எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் தெரியல. அப்போ பகவான் நினைச்சார், நானே போய் என் காலில் விழு, மன்மனாபவ மாமே கம்சரணம் பிரஜா, என்னையே சரணாகப்பற்று தற்குருஷ்வமதர்ப்பணம் இப்படிலாம் சொன்னால் அது எடுபட மாட்டேங்கிறது. சுய விளம்பரம் மாதிரி ஆகிடுது. பத்தல என்னை பற்றியே நானே சொல்லிட்டு இருந்தேன்னா சுய விளம்பரம். அது மாதிரி பகவானே நினச்சிட்டார். அது மாதிரி வேண்டாம். அப்போ என்னுடைய பெருமை இதுதான், உண்மையான சூக்ஷ்மே அதுதான். அவரவர்களுடைய பெருமையை அடுத்தவா மூலமாக திருடிமே தானாக சொல்லுன்னா அதுக்கு பெருமை கிடையாது. அது பகவான் காண்பிச்சது தான். ஆக என்னுடைய பெருமையெல்லாம் அடியார்கள் மூலமாக பக்தர்களுக்கு தெரிவிக்கணும் என்ற ஆசை வந்தது பகவானுக்கு. நித்தியசூரிகளாக இருக்கக்கூடிய தன்னுடைய பூஷணங்கள், ஆயுதங்கள் இவர்களை எல்லாம் மண்ணுலகளை பிறக்கச் செய்கின்றான். அவள்லாம் நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் நினைக்கப்படாது. இப்படி தோன்றியவர்கள் ஆழ்வார்கள் எனப்படுவர்கள். ஏன் இந்த பேர் வாழ்க்கை வந்தது? பகவானுடைய கல்யாண குணம் என்ற கடலிலே ஆழ்ந்து போய் அதிலே மக்னர்களாக இருந்து அதை அனுபவித்து அந்த அனுபவ வெளியீட்டை தேனெனும் இனிய தமிழ் பாசுரங்களாக நமக்கு அளித்தவர்கள். அப்படி தோன்றியவர்களிலே கேரள தேசத்திலே ஒரு சக்கரவர்த்தி குலத்திலே பகவானுடைய கௌஸ்துவ ரத்னத்தின் அம்சமாக தோன்றிய ஒரு மகானுபாவரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். தலைப்பு துய்ய குலசேகரன். இந்த துய்யங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா தூய்மையான, பரிசுத்தமான, அப்பழுக்கற்ற. இந்த 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 அப்ஜெக்டிவ் இவர் கொடுக்குற ஒரு சுவாமி தேசிகன் துய்ய குலசேகரன்கிறார். இதுக்கு விவரணத்தை நீ பின்னால் நான் சொல்கிறேன், ஏன் இந்த பேர் இவருக்கு வந்ததுன்னு. கேரள தேசத்தில் திருவஞ்சிக்களம் என்றதான ஒரு திவ்ய தேசம். தமிழ்நாடு பார்டர் ஒட்டி தான் இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் சீக்கிரமாக போகலாம், சௌரியமான இடம் அது. அங்கே திருடவிரதன் என்ற ஒரு சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலனை என்ன பண்ணிட்டு இருக்கார், தர்மம் வழுமாமல் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கான ஒரு குறை இருந்துங்கிறார். நீங்கள் எந்த புராணங்கள் கதையில் பாருங்கள், ராமாயணத்தில் அப்படித்தான். வால்மீகி சொல்லிகிட்டே வரார், தசரதை பற்றி சொல்லச்சே, தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரசுதஹ. எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறார். தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः எல்லாம் இருந்தது. ஆனால் குலத்தை விளங்க வைக்கக்கூடியதான ஒரு சத்புத்திரன் இல்லைன்னு கவலைப்பட்டாருக்கு யாகங்கள்லாம் பண்ணாருங்கிறான். அது மாதிரி இந்த திருடவிரதங்கிற சக்கரவர்த்தி எல்லாம் இருந்து ஒரு குழந்தை இல்லைன்னு குறை இருக்கு. இவர் குலதெய்வமான திருவேங்கமுடையான போய் பிரார்த்திச்சார்னா ஏழுமலையார் குறை தீர்ப்பனும் எந்த காலத்திலையும் எந்த யுகத்திலையும். சந்தான காமஹா சததம் ஸ்ரீஹரிம் சமுபாசத திவ்யசூரி சரித்திரத்தில் வந்தருள் புரிவாய் வெங்கடரமணா, வந்தருள் புரிவாய் வெங்கடரமணா, வந்தருள் புரிவாய் சங்கடஹரணா, வந்தருள் புரிவாய்
வெங்கடரமணா வந்தருள் புரிவாய் சங்கடஹரணா வந்தருள் புரிவாய் வெங்கடரமணா. தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் ரமழ்வர். பகவான் எப்படி இருக்குன்னா எல்லாம் துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்துச்ச குரு துவமேவ. அப்படி தந்தை தாய் நீயே என்று தஞ்சம் அடைந்தேன். தந்தை தாய் நீயே என்று தஞ்சம் அடைந்தேன். உந்தை பழவினைகள் முற்றும் அகன்றிடவே உந்தை பழவினைகள் முற்றும் அகன்றிடவே வந்தருள் புரிவாய் வெங்கடரமணா வந்தருள் புரிவாய் சங்கடஹரணா வெங்கட வெங்கடரமணா. அப்ப இவர் பிரார்த்தனை பலிக்கிறது. உத்தம புத்திரன் ஒருவன் இவருக்கு தோன்றுகின்றான். அவர்தான் பகவானுடைய கௌஸ்துவத்தி அம்சமாகங்கிறார். பராப வருஷம் மாசி மாசம் சுக்லபக்ஷம் தசமி திதி குருவாரம். நட்சத்திரத்துக்கு ஒரு அட்ஜெக்டிவ் போட்டார் அவர். ஸ்ரீமத் புனர்வசூதாரே. புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தாராம். எப்படிடான்னார், ஸ்ரீராமோ பகவான் யதா. தசரதனுக்கு ராமச்சந்திரமூர்த்தி எப்படி பிள்ளையாக பிறந்தாரோ அது மாதிரி திருடவிரதஸ்ய ராஜருஷேகே ஸ்ரீராமோ பகவான் யதா. ராமன் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தது மாத்திரமில்லை, ராமன் மாதிரியே குணாதிசயங்கள் இவருக்கு இருந்துங்கிறார் அர்த்தாபில். அது மாத்திரமில்லை, ராமனை போலே ஏகபத்னி விரததரஹ சரணாகத வத்சலஹ ஜென்ம பிரபுதி ராமாங்கிரி ராஜீவ தியான தத்பரஹானார். பிறந்தது முதலாக ராமனிடத்திலே அன்பு கொண்டு அளவில்லாத பக்தி கொண்டு ராமபக்தனாக திகழ்ந்தார். இவருக்கு வேலையில் கல்யாணங்கள்லாம் பண்ணி வச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுற பொறுப்பை இவர் கையில் ஒப்படைச்சுட்டு இவள் அப்பா வயசான காலத்தில் வானப்பிரஸ்த தர்மம் காட்டுக்கு போயிட்டார். இப்போ குலசேகரர் ராஜாவாயாச்சு, முடிச்சு விட்டுட்டாச்சு. ராஜா ஆன பிறகு முதல்ல இவர் கையெழுத்து போட்ட உத்தரவு என்ன? நம்மளால் இது புரியணும்னு சொல்லணும்னா ஒரு ஜியோவில் முதல்ல சைன் பண்ணுறாங்கிற பாருங்க. ஸ்வேரிங் செரமனி ஆனதும் முதல்ல இவர் போட்ட உத்தரவு, நம்முடையதான அரசாங்கத்திலே நம்ம ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறச்சே அடியார்கள் எந்த நேரத்திலும் அரண்மனைக்கு வரலாம், அவர்களுக்கு தடை உத்தரவு போடக்கூடாதுன்னு முதல்ல உத்தரவு போட்டார். இதனால் என்ன ஆகுதுன்னா, இவரை தேடி நிறைய வர அடியார்கள்லாம் வருகின்றவர்கள் இவரோடு தினப்படி பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது இவர்களோடு சேர்ந்து. ஆனால் அதற்காக ராஜ்ய பரிபாலனத்தை அது ஒன்றும் இக்னோர் பண்ண மாட்டார். அது பாட்டுக்கு ராமராஜ்யம் மாதிரி நடந்துட்டுருக்கோம், அப்பொழுக்கு இல்லாமல் இருக்கும். அடியார்கள் இவரை தேடி வந்துட்டே இருப்பான்னு சொன்னேன்னா, நாள் தவறாமல் வரக்கூடிய அடியார் கூட்டங்களை பார்த்து எல்லாரையும் கேட்பவர் ஆர்வத்தோட. அதாவது எப்பொழுதாலும் இங்கேயே அடியார்களோடு இருந்துகிட்ருக்கோம், ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டுருக்கோம், வெளியில் எங்கேயும் போக முடியல. அர்ச்சாவதார திருக்கோலத்தில் பகவானை சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு. எந்த திவ்ய தேசத்துக்கு போய் எந்த பெருமானை சேவிச்சா மனசுக்கு சந்துஷ்டி ஏற்படும், எந்த கோவிலுக்கு போகலாம் இன்னும் வரவாழலாம் பக்தாளை இவர் கேட்பார். அவள் அத்தனை பேரும் ஒரே முகமாக சொல்கிறது, பூலோக வைகுண்டம்னு இருக்குது, ஸ்ரீரங்கம்னு பேர், திருவரங்க திருப்பதி. அந்த திவ்யதேசத்துக்கு போனால் பாக்கி 108 திவ்யதேசத்தை சேர்த்த பலன் கிடைக்கும். சில பேர் நினைக்கிறா, என்னால் போக முடியலையே சார், வயசாகிடுச்சு, எல்லா ஊருக்கும் போக முடியலையே, ரங்கநாதர் போய் சேவிங்கோ, அத்தனையும் இங்கே அடக்கம், ஏன்னா அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ்.
அதுக்காக பாக்கி இடங்கும் போக வேண்டாம்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். முடியல, ரொம்ப மினிமம் ஒன்று முடியலன்னா அட்லீஸ்ட் ரங்கநாதனாலும் போய் சேவி. வாழ்நாளில் ரங்கநாதனை ஒரு தடவை தான் சேவிக்கணும். சுவாமி தியாகராஜர் ஸ்ரீரங்கநாதனுக்கு பாடுற பாட்டு ஒரு 5 பாட்டு கிடைக்கிறது. அவர் ஒரு நாயிகா பாவத்தில் என்ன சொன்னார்னா, வாருங்க எல்லாரும் கூப்பிட்டார், பெண்மக்களை பார்த்து கூப்பிட்டார். எப்படிப்பட்ட பெண்மக்கள்னா, சுத்தத்துலாரா ஜூதாமு ராரே, அழகான பல்வரிசை கொண்ட பெண்மக்களே வாருங்கள், ஜூதாமு ராரே. இது பல்லவி. அனுபல்லவியில் ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துட்டு இருக்கானே அந்த ரங்கநாதனை சேவிக்கலாம் வாருங்கன்னா கூப்பிடணும், அப்படி சொல்லலை அவர். இவருக்கு அந்த ரங்கநாதன் ஈடுபாடு எதனால, இவருக்கு ஆராத்திய தெய்வம் ராமன், எங்க ராமன் ஆராதிச்சவர், அதனால வாங்க அவனை பார்க்கலாம். சீதாபதி பூஜ்யூடட சீதாபதி பூஜ்யூடட சீதாபதி பூஜ்யூடட சீதாபதி பூஜ்யூடட ஸ்ருங்கார சேகருடட சூதாமு ராரே சூததுலார் ரங்கபதி ஜூதாமு ராரே. ஜூதாமூராரே பார்க்கலாம் வாருங்கள். சீதாபதி பூஜ்யங்க, சீதாபதியை ஆராதித்தவன் சிங்கார சேகருடன் என்ன ஆண்டாள் சொன்னாங்க. என் அரங்கத்தின் முதல் குழல்லழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பூவழகர் அழகே வடிவானவன் சிங்கார சேகருட. அப்படி இந்த ரங்கநாதனை அனவரதமும் எல்லாரும் ஆராதிச்சுட்டு இருக்கா, சேவிச்சுட்டு இருக்கா. பூலோக வைகுண்டம்னு பேர். அந்த ரங்கநாதனை வாழ்நாளில் ஒரு தடவையாவது தரிசித்தால் அதுதான் நம்ம மண்ணுலகத்தில் பிறந்ததற்கு ஒரு பயன்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாளா. இவருக்கு மனசில் உடனே ரங்கநாதனை எப்படியான சேவிக்கணும், ஸ்ரீரங்கத்துக்கு எப்படியான போகணும். இதிலேருந்து தான் பெருமாள் திருவிழா ஆரம்பிக்கிறது பார்க்கணும். முதல்ல இவருடைய ஆர்த்தி, இவருடைய துவரை இந்த ரங்கநாதனை சேவிக்க வேண்டும் என்றுதான் அவருக்கு இருக்கக்கூடியதான அந்த மனசில் இருக்கிற தாபம். பாவிசர் அப்படி சொல்ல, இருளிரிய சுடர்மணிகளை மைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணமாயிரங்கள் ஆர்ந்த இருளிரிய சுடர்மணிகளை மைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவரசப் பெரும் சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளையணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டே என் கண் இணைகள் என்று கொலோ காணும் நாளே. ரங்கநாதனை சேவிக்கணுங்கிறதான ஆர்த்தி தெரியுது. அந்த பதங்கள் எப்படி இருக்கான்னு தெரியுமா? இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்களார்ந்த அரவு அரச பெரும் சோதி அனந்தன் என்னும். அரவுன்னா பாம்பு, அரவு கரிசன் ஆதிசேஷன், அவனுக்கு அனந்தன் பேரு, திருவனந்தாழ்வான். அரவரச பெரும் சோதி அனந்தன் என்னும் எப்படிப்பட்ட படுக்கைன்னா அணி விளங்கும் உயர் வெள்ளையணையை மேவி. படுக்கை எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் இவர். வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கணும் படுக்கை. ஏன்னா வெண்மையானது சாத்வீகமான எண்ணங்களையும் உருவாக்கக்கூடியது. பெட்ஸ்ப்ரெட்லாம் நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு போட்டு படுத்துனா தான் நிம்மதியாக தூங்கலாம் இல்லையா? காண்டாமிருகம், புலி, சிங்கம் எல்லாம் போட்டு டிசைன் போட்டு வந்தால் ராத்திரி தான் சொப்னம் விரட்டுற மாதிரி அலறிண்டு கீழே விழுவான் பெட்லேருந்து. இவருக்கு இயற்கையாக படுக்கே வெண்மை. இவர் படுத்துட்டு இருக்க பார்க்கடல் வெண்மை. அவர் கையில் வச்சுட்டு இருக்க சங்கம் பாஞ்சஜன்யம் வெண்மை. அடுத்தது பார்த்தார், கண்ணால் பார்த்தாச்சு. கண்ணால் பார்த்த பொருளே உடனே வாய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? அங்கே எல்லாத்தையும் இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியத. இப்போ நம்ம வேண்டாதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். வாயோரிர 500 துதங்களார்ந்த படையுடம்பின் அடல் நாகம் உமிழ்ந்த சந்தி வீயாத மலர் சென்னி விதானமே போல்
மேல் மேலும் மிகையெங்கும் பறந்ததன் கீழ் காயாம்பூ மலர்பிறங்கள் அன்னமாலை கடியரங்கத்து அரவணை மேல் பள்ளி கொள்ளும் மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கலோ வாழ்த்து நாளே. மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கலோ வாழ்த்து நாளே. ஸ்ரீரங்கத்துக்கு போனவா பாருங்க, இல்லைன்னா அடுத்ததில் கவனிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள தூண் இருக்கு, மணத்தூண், திருமணத்தூண்கிறாரா. ஏன்டா எதுக்கா அந்த தூண் இருக்கு? அது நியூசன்ஸ் நினைக்கப்படாது. என்ன சொல்றாருன்னா, மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கலோ வாழ்த்து நாளே. ரங்கநாதனுக்கு அழகிய மணவாளன்னு பேரு. அவன் அழகன். இப்போ சொல்ல போறங்க ஆண்டாள் பேசுகிறோம். குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பூழ் அழகு. அழகிய மணவாளன் அழகு சொற்றது. அவரை பார்த்துட்டே இருக்கு, அழகில் மயங்கி கால் அது என்ன பண்ணுறதுன்னா சப்போர்ட் இல்லாமல் கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு தூண். மாயோனை மணத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கலோ வாழ்த்து நாளே. அப்போ என்ன பண்ணுவார்னா, உடனே எல்லாரும் சொல்லிருக்காள், அந்த ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கணும், நாளைக்கு பொழுது விடிஞ்சா ஸ்ரீரங்க யாத்திரை, மந்திரிகளுக்கு உத்தரவு, எல்லாம் தயார் நிலையில் இருக்கட்டும், ஸ்ரீரங்க யாத்திரைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டு போய் படுத்துட்டுருவார். காலம்பரம் பொழுது விடியும். பொழுது விடிஞ்சால் ஸ்ரீரங்க யாத்திரை போஸ்ட்போன் ஆகிடும். ராஜாவுடைய யாத்திரை போஸ்ட்போன். அடுத்த நாள் ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னடா காரணம்னா, அடியார்கள் கூட்டம் கூட்டமாக வந்திருப்பாருன்னு நினைக்கி இவர் நினைப்பார், ஸ்ரீரங்கம் அங்கே தான் இருக்கும், ரங்கநாத சுவாமி எங்கேயும் போட மாட்டார், அவர் என்னைக்கு வேணால் நான் போய் சேவிக்கலாம். வலுவலை என்னை தேடி நான் இருக்கின்ற இடத்திற்கு வந்திருக்கின்றார்களே அடியார்கள், அவர்களை நான் இழக்கலாமா அந்த பாக்கியத்தை? இவர் போட்ட ஒரு முக்கியமான ஒரு உத்தரவு என்னன்னா, தன்னுடைய ராஜ்யத்திலே வாழ்கின்ற மக்கள் எல்லாரும் நாள் தவறாமல் ஸ்ரீமத் ராமாயணம், ராமனுடைய கதையை, ராமாயணத்தை பிரவச்சனம் கேட்கணும். அப்போ அத்தனை பேர் ராமாயணம் சொல்கிறதுக்கு மனுஷால் இருந்திருக்கான்னு தெரியுது பாருங்க இல்லையா? அது முதல்ல அது தயார் பண்ணணும். பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபா இன்னைக்கு. ஆனால் வக்தாக்கள் நிறையா கிளப்பியிருக்கா. ஸ்ரோதாக்கள் இப்போ இதை பார்த்தா ஸ்ரோதா துர்லபான்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் வரணும். இப்படி உத்தரவு போடுறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகின்றவர்கள், அரசாட்சி புரிகின்றவர்கள் தங்களுடைய மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றதான நலத்திட்டங்கள்னா இதுதான் முதல்மான நலத்திட்டம் பார்க்கணும். ராமனுடைய கதையை கேளுங்க, ராமராஜ்யம் அது மாதிரி இங்கேயே ராஜ்யம் நடக்கிறது. நீங்கள் ராமன் கதையை கேளுங்க, உங்களுக்கு நல்லது ஏற்படும், சுபிக்ஷம் ஏற்படும் என்பதாக நல்லது, நல்ல எண்ணம். ருக்மாங்கதான் ஒரு ராஜா, ஏகாதசி விரதம் எல்லாரும் இருக்கணும் உத்தரவு போட்டான். பசுமாட்டு கூட புல் போடக்கூடாது ஏகாதசி அன்னைக்கு. எது தெரியுமா? ஆனால் ஒரு ஏஜ் லிமிட்டேஷன் வச்சான், 8லேருந்து 80 வயசுக்குள்ளே. 8 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 80க்கு மேலே இருக்கிற வயசானவாளை விட்டுருங்க, பாக்கி பேர்லாம் ஏகாதசி அன்னைக்கு பட்டினி கிடக்கணும். நானும் ஏன் பண்ணுறாவள்லாம் சில சமயம் பண்ணுறச்சே ஏதோ அவுட் ஆஃப் ஏதோ கம்பல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது நம்முடைய நன்மைக்காக பண்ணதுங்கிறதான சிந்தனையோட. அதனால் அது மாதிரி ரொம்ப அழகாக ராமாயணம் கழுங்க. ராமாயணம் கழுவு மற்றவர்களுக்கு உத்தரவு போட்டு இவர் படுத்து தூங்கலை. ஏன்னா ரொம்ப பேர் ப்ரீச் பண்ணுவார், ப்ராக்டிஸ் பண்ணுறது ஜீரோவாக இருக்கும். ப்ரீச் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணுறார் இவர். இவர் அரண்மனையில் ஒரு பௌராணிகரை வரவழைச்சு நாள் தவறாமல் ராமாயணம் சொல்கிறதுக்கு உட்காந்து கேட்பார். ராமாயணம் எப்படி கேட்கணுங்கிறத இவருடைய சரித்திரத்திலேயும் தெரிஞ்சுக்கணும். இவர் ராமாயணம் கேட்க உட்கார்ந்தாருன்னா, இவர் உள்ள கோயிலில் வந்து ராமபிரான் லக்ஷ்மணோடு வந்து உட்காந்துருவான். அதுக்கப்புறம் கதை கேட்குற எண்ணமே இருக்காது. தான் வாழ்வது திருவஞ்சிக்களம், கேரள தேசம், தான் வாழ்கின்ற காலம் வேறு, ராமன் வாழ்ந்த காலம் வேறு, இதெல்லாம் நினைவே வராது. ராமாயணத்தில் தன்னை ஒரு கேரக்டராக நினைப்பார், தன்னை தசரதனாக நினைப்பார், தன்னை ஜனகனாக நினைப்பார். இப்படிலாம் உள்ளுக்குள்ளே வந்து அப்படி கண்ணை மூடினா பகவான் உட்காந்துடுறார். உபன்யாசகர் பௌராணிகர் முதலாக ராமனுடைய சரித்திரம் சொல்ல வந்தார். ராமாயண ஆரம்பமே பாலகான தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்வி வாக்விதாம்பரம்
நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர்முனிபுங்கவம் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீர்யவான் தர்மஜ்ஞே கிருதஜ்ஞே சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோயுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः கஸ்ஸமர்த்தச்சே கச்சைக பிரியதர்சனः ஆத்மவான் கோஜித க்ரோதः த்யுதிவான் கோனசூயகः. இப்படி கண்ணம் ஓடிட்டு தியானம் பண்ணி கேட்டுட்டே இருக்கார். ராமனுடைய அவதாரத்தை சொல்றார் அவர் பௌராணிகர். ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தைவத்யே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சஷு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாசக ப்ரோத்யமானே ஜகன்னாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அஜனயத்ராமம். ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ சித்திரமாசம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் கர்க்கடக லக்னம் வசந்த ருதுல அவதாரம் பண்ணார். அவதாரம் செய்தாரே அவதாரம் செய்தாரே ரகுராமன் அவதாரம் செய்தாரே ஸ்ரீ ரகுராமன் அவதாரம் செய்தாரே ரகுராமன் அவதாரம் செய்தாரே ஸ்ரீ ரகுராமன் அவதாரம் செய்தாரே. ஆயிடைப்பருவம் வந்தடைந்த எல்லையின் என கம்பன் அனுபவிக்கிற பாருங்க. அவர் சொன்னா வேய் புனர்பூஷமும் விண்ணுணோர்களும் தூய கற்கடமும் எழுந்து துள்ளவேன்னா கம்பன். ராமனுடைய அவதாரனை இவர் தன்னை தசரதனா நினைச்சிட்டு இருக்கார். எதேற்றமான தானங்கள்லாம் பண்ண சொல்றார். தன்னுடைய அரண்மனையிலே தனக்கு புதல்வனாக ராமன் பிறந்திருக்காங்க எண்ணம். அடுத்த நாள் பௌராணிகர் சீதா கல்யாணி கட்டத்தை சொல்றார். தத சீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷமக்ரே சம்ஸ்தாபிய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவா பிரதீட்ச சைனாம் பத்ரந்தே பாணிங்கர்ணீஸ்வ பாணினா எல்லாம் சொன்னால் ஸ்லோகத்தை சொன்னார்னா இவர் ஜனகர ஆகிட்டார். எடுத்தாப்புல அந்த கல்யாண மண்டபங்கள்லாம் நிர்மாணம் பண்ணி அலங்காரம் இப்படி தன்னை மறந்து கதை கேட்டுருக்கார். இதெல்லாம் ஆச்சு. ராமன் கடைசியில் காட்டு கிளம்பிட்டார். பௌராணிகர் கதையை சொல்கிறார். கேட்டது மூர்ச்சா விழுந்துட்டார் ராஜா. இவர் தன்னை தசரதனாக தான் நினச்சிட்டு இருக்கார். குலசேகருங்கிற எண்ணமே இல்லையே. அப்போ மூர்ச்சை தெளிவிக்கிறா. ஒரு 10 பாசுரம் பாடினார். தயரதன் புலம்பல். வண்தாளினை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை அரியடை மேலிருந்தாயை நெடுங்கானம் படரப்போகு என்றாள் எம்மிராமாவோ உனைப்பயந்த கைகேசி தன் சொற்கேட்டு நன்றாக நான் நிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே வண்தாளினை வணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்றாயை அரியணை மேல் இருந்தாயை. கொஞ்ச நாளைக்கெல்லாம் ராஜாவாகி மகுடம் சூட்டி உனக்கு பட்டாபிஷேகமாக போகிறது ஊரில் இருக்கிறவாள்லாம் திருவடியிலே விழுந்து வணங்க போகிறான். நான் கனவு கண்டு இருந்த வேளையிலே கைகே சொல்கிறத கேட்டு எப்படி நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வச்சேன் பார்த்தியாடா. அதில் ஒரு சர்க்காசம். நன்றாக நானிலத்தை ஆழ்வித்தேன் நன்மகனே உன்னை நானே வா போகு வா இன்னம் வந்தொரு கால் கண்டு போ. வான்னா வருவேன், போன்னா போவே, மறுபடியும் வான்னா வருவேன். இன்னைக்கு நீ காட்டுக்கு போனேன். நீ காட்டுக்கு போய் என் நெஞ்சம் இரு பிளவாய் போகாதே நிற்குமாறே. என் நெஞ்சு 2 புழக்கலையாடா. அப்புறம் கேட்கிறாரு வேற. தசரதன் மனோபாவத்தில் பேசுகிற பேச்சு இது. ஏண்டா நல்ல பிள்ளையா பிறந்து தொலைஞ்சு. நான் சொன்னேன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கூடாதா. வெவ்வாயன் வெவ்வுரை கேட்டு இரு நிலத்தை வேண்டாதே விரைந்து வென்றே
விட்டு இரு நிலத்தை வேண்டாதே விரைந்து வென்று மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெய்வாய நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தனை எம்மிராமாவோ எம்பெருமான் எம்பெருமான் என் செய்கேனே மைவாய களிர்ன யானை யானை வேண்டாம், மைவாய களிரொழிந்து தேரொழிந்து தேர் மான குதிரை ஒன்றும் வேண்டான்னு உன்னுடைய மனைவியோடும் தம்பியோடும் போனியடா. எப்படா போனேன்? வெயில் உரைப்ப வெம்பசி நோய் கூற மெல்லடிகள் குருதி சோர எவ்வாறு நடந்தனை. மெல்லடிகள் குருதி சோர எவ்வாறு நடந்து இப்படிலாம் அவரை ஒரு ஆசுவாசப்படுத்துகிறாங்கலாம் இருக்கிற மந்திரிகள்லாம். அடுத்த நாள் ஆரண்ய காண்டம். ஆரண்ய விற்த்தாந்தம் ஜனஸ்தானத்தில் ராமன் 14,000 அரக்கர்களோடு தனித்து போர் புரிகிறான்னு பௌராணிகர் சொல்லிட்டு இருக்க கதை. உடனே இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் பரபரக்கிறது. ஏன்னா மொத்தம் 16,000 பேர் இருக்க. சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் சதுர்தச சகஸ்ராணி ரக்ஷசாம் பீம கர்மணாம் ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. ரக்ஷசாம் பீமகர்மனாம் பயங்கரமானவர்கள் 14,000 அரக்கர்கள். ராமன் தனியாக அவர்களோடு எப்படி போரிடுவான்? கிளம்புங்க எல்லாரும், சைன்யங்கள்லாம் மார்ச் பண்ணட்டும், நாமெல்லாம் போகிறோம் ராமனுக்கு சகாயமா. நம்ம ஊர்லேயும் சைன்யங்கள்லாம் அடிச்சுன்னு போகிறோன்னு கிளம்பிட்டு வருவார் எங்கள் ஜனஸ்தானத்துக்கு. இது ராமாயணம். அப்போ தான் சண்டை நடக்கிறது ஜனஸ்தானங்கிற எண்ணம். கதை கேட்குற எண்ணமே கிடையாது. எத்தனை பேர் நாம் இது மாதிரி கேட்குறோம் சொல்லுங்க. இவர் என்ன பண்ணார்? உடனே கிளம்பி போகிறார்னா பார்த்தா மந்திரிகள்லாம் அவர் ரொம்ப சமயோஜித புத்தி என்ன அப்படி இருக்கணும். அவர் என்ன பண்ணா, இதில் வந்தால் 4-5 பேர் ஜெய் விஜீபவா ஜெய் விஜீபவான்னு சொல்லிகிட்டே வந்தா. நீங்கள்லாம் எங்கேருந்து வரல ராஜா? நாங்கள்லாம் ஜனஸ்தானத்துலேருந்து வரோம். ஜனஸ்தானத்துலேயும் பிரபு ராமன் எப்படி இருக்கான்? கவலையே விடாதீங்க. 14,000 அரக்கர்களையும் 1.5 முகூர்த்த காலத்தில் தனியாக நின்று வெற்றி கொண்டு வீரராகவனாக விஜயராகவனாக இருக்கான். தம் திருஷ்ட்வா சத்ருகந்தாரோ மகர்ஷீணாம் சுகவஹௌ தம் திருஷ்ட்வா சத்ருகந்தாரோ மகர்ஷீணாம் சுகவஹௌ பபூவ கிருஷ்ட வைதேகி பர்த்தாரோ பரிஷஸ்வஜே. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் ராஜாக்கு. கழுத்தில் இருக்கக்கூடிய விலையுறந்த ஆகாரத்தை தூக்கி அவள்கிட்ட கொடுத்தார் பரிசு. அடுத்த நாள் என்னாச்சுன்னா, வரிசா தினம் அவரை பிரவச்சனம் கேட்டுருக்காரா. இந்த சீனியர் பௌராணிகருக்கு இன்றைக்கி ஏதோ அர்ஜென்ட் வேலை, அவர் கேஷுவல் லீவ் எடுக்கலாம். ஆனால் ராஜா ராமாயணத்துக்கு நடுவில் கேப்பே கிடையாது, கேட்கணும். இவர் ஒரு பையனை தயாரம் பண்ணி வச்சுருக்கார் இந்த பௌராணிகர். ஏய், ராஜாட்ட போய் ஜாக்கிரதையாக கதையை சொல்லு, அவர் தன்மயமாகி கேட்கக்கூடியவர், ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லணும். அவன் சின்ன பிள்ளை. அவன் என்ன சொன்னான், ராவணன் வந்து சீதையை அபகரிச்சுட்டு போனாங்கிற கட்டத்தை சொல்லிவிட்டான். முதல்ல நாளும் ஜனஸ்தானத்துக்கு நீங்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்டவர் சீதாவரணம் ஆச்சுன்னு உடனே தனியாக கிளம்பினார். வில்லி அம்பி எடுத்துன்னு கிளம்பிட்டார். கிளம்பினவர் லங்கைக்கு போகிறேன்னு தெற்கு சமுதிரத்தில் இறங்கி இடுப்பளவு ஜலம் மார்பளவு ஜலம் கழுத்தளவு ஜலம் போயாச்சு. தலை தெறிக்க ஓடி வந்த எல்லாரும் என்ன அவரை எப்படி திருப்பணும் அவளுக்கு தெரியலையா. கவலைப்படாதீங்க ராமபிரான், ராவண சம்ஹாரம்லாம் பண்ணி மறுபடியும் அயோத்திக்கு வந்து சீதையோடு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாச்சு இல்லையா. அபியசிஞ்சன் நரவியாகிரம் பிரசன்னேன சுகந்தினா
சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா அபியஷிஞ்சல் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா. திரும்பி வந்துட்டார் அவர். இவர் அடுத்தாமல் இவர் சரித்திரத்தில் ரொம்ப முக்கியமான கட்டப்போ தான். அவர் துய்ய குலசேகரன் பேர் எப்படி வந்து தெரியுமோ, ஏதோ டைட்டில் ஏதோ துய்ய குலசேகரன் கொடுத்துருக்கார். என்னையா விஷயம்? இவர் அரண்மனையில் ஒரு ராமபிரானுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கார். நாள் தவறாமல் அந்த கோயிலிலே சென்று வழிபட்டு வணங்கி வலம் வந்து இதனுடைய அன்றாட செய்யக்கூடிய காரியம். அவர் ஸ்ரீராமநவமி போது 10 நாளைக்கு உற்சவம், விசேஷமான அலங்காரங்கள் தரப்படி. கடைசி நாள் விசேஷ அபிஷேகம், திருமஞ்சனம். கிருஷ்ணாவதாரத்தில் சொல்கிறாரோன்னு பெரியாழ்வார் எத்தனையெல்லாம் சொல்கிறார். அவர் கிருஷ்ணனுக்கு நீராட்டத்திற்கு கூப்பிடுறார். அவர் ஆனிரே நீக்க மைக்க நீ போய் அருமருந்தாவதறியாய் காரகமெல்லாம் தெரிந்து பூச்சுட்டுறாருங்க. இங்கென்ன வெண்ணெய் அணைந்த குடுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணன இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் என்னை புளிப்பழங்கொண்டுங்க எத்தனை போது விரைந்தேன் நன்னல் அறிய பிரானே நாரணா நீராட வராய். அது மாதிரி நீராட்டம், அபிஷேகம், திருமஞ்சனம்னு தமிழில். மஞ்சனம் ஆட நீ வாராயின்னு தான் திருமஞ்சனம் சொல்லணும். ஆச்சு. ஆனால் அலங்காரத்துக்கு திரையெல்லாம் போட்டிருக்கா. அலங்காரம் ஆயின்றிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு திறக்கலை. மந்திரி கூப்பிட்டார் ராஜா. என்னாச்சு இவ்வளோ நாள் ஆச்சு? சாதாரணமாக இவ்வளோ நேரம் ஆகாது. இங்கே இருக்கிற அர்ச்சகெல்லாம் ரொம்ப எஃபிஷியன்ட் பீப்புள் ஆச்சு. அப்பப்போ சீக்கிரம் எல்லாம் முடிச்சுடுவாளே, இன்றைக்கி என்ன இவ்வளோ டிலே? தயங்கன்னே மெதுவாக வந்து சொல்கிறான் மந்திரி. ஒன்றும் இல்லை, பகவானுக்கு சாத்தியிருந்த விலையுறந்த ஒரு ரத்தனஹாரத்தை காணும் தேடின்னு இருக்கான். அவர் சொல்கிறார், அவருக்கு இருக்க ஆத்ம பிரத்திய அரண்மனையிலே யார் வரப்போகிறோம்? திருட எங்கே போகிறது? எங்கேனா இந்த பகவானுக்கு களைஞ்ச மாலைகள் நிர்மால்யம் இருக்கா, அதோடு எங்கேயானு இருக்கா தேடி பார்க்க சொல்லணும். ஆனால் நடந்த விஷயம் என்னன்னா, எந்த நாள்லையும் அசூயை இருக்குது பாருங்க. ராஜ்ய பரிபாலனை பண்ணுறவாளை பார்த்து அசூயப்படுறவா எந்த நாள்லையும் உண்டு. நன்னா ராஜ்யம் பண்ணால், ராஜ்ய பரிபாலனை பண்ணால் நிச்சயம் அசூயை நன்னா வரும் இல்லையா? ஏன்னா அவளால் முடியாது பாருங்க. அதனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிப்பந்திகள் மந்திரிகள்லாம், என்னடா இந்த ராஜா எப்போ பார்த்தாலும் அந்த அடியார் கூட்டத்தோடு பஜனை பண்ணிட்டு உட்காந்துருக்கா, இதுக்கு ஏதானு வழி பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாலை எடுத்து இவங்க திருடி வச்சுருந்தான். திருடி வச்சுட்டு ராஜா பார்த்து சொன்னால், எங்கே திருட வெளியிலேருந்து வந்து நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்கள் சுற்றி உட்காந்துருக்கா பாருங்க இந்த பாகவத போயிட்டு அவன் தான் காதை பொத்துட்டார். ராம 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 ராம. பரநண்பர்கள் பரஸ்வாபராதம் செய்ய மாட்டார்கள். உண்மையான பக்தனாக இருந்தால் பகவானுடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான். அப்போ இந்த அடியார்கள் அப்பழுக்கற்றவர்கள், தூய்மையானவர்கள் என்று அறுதியிடணும், உலகத்துக்கு புரிய வைக்கணும். அதுக்காக அவர் என்ன பண்ணார், ஒரு குடத்தில் பாம்பை விட்டு விஷத்தை கக்கிற பாம்பு, அதில் ஒரு மோதிரத்தை போடுங்க, அதில் நான் கையை விட்டு சத்தியம் பண்ணி பிரமாணம் பண்ணி இந்த அடியார்கள் தூய்மையானவர்கள், பகவானுக்கு சொத்தை திருடாதவர்கள் சொல்லி கையை விடுறேன். நான் சொல்வது உண்மையாக இருந்தால் பாம்பு என்ன ஒன்றும் பண்ணாது. இவர்கள் திருடி இருந்தால் பாம்பு என்ன தீண்டட்டும். ரொம்ப நாள் கை வைக்கிறவர் ஒன்றும் பண்ணலை. இந்த திரியக்குக்கெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்படுறது, சத்தியத்துக்கு கட்டுப்படாதவன் மனுஷன்தான். எத்தனை சத்தியம் பண்ணுறாங்கிற இல்லைங்க ஒரு நாளைக்கு. இதைத்தான் இவருக்கு தனியன்னு சொல்லச்சு, ஆரம் கடை பரன் நண்பர் கொள்ளார் என்று அவர்கட்கே வாரங்கொடு குடப்பாம்பில் கையிட்டவன். அதனால தான் துய்ய குலசேகரன். என்ன தூய்மை பரிசுத்தம்னா, அடியார்கள் பகவானுடைய பக்தர்கள் என்றும் தப்பு செய்ய மாட்டா, அவர்கள் தூய்மையானவர்கள் என்று உலகத்திற்கு அறுதியிட்ட ஒரு காரணத்தினாலே வேதாந்த தேசியர் இவரை துய்ய குலசேகரன் அழைச்சார். சாதாரணமாக பார்த்தார் இவர். இந்த அசூயை இது வேண்டாம், ராஜ்யம் நாம மகாவியாதிகி. கிளம்பினார் இங்கேருந்து. அப்போ நானே தன் பிள்ளைகிட்ட ராஜ்ய பிரபாலத்தை ஒப்படைச்சுட்டு க்ஷேத்திராண்ணன் கிளம்பினார். முதல்ல எங்கே போனார்னா திருவரங்கம். ரங்கா ரங்கப்பிரபு ரங்கநாதா ரங்கேஷா, உன் திருவிளையாடல், உன்னை நான் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்போ எனக்கு கிடைக்கல. இப்போ நீயே இப்படி
இப்படி ஒரு திருவிளையாடலை பண்ணி லீலையை பண்ணி உன் சந்நிதிக்கு என்ன வரவழிக்கிற போல் இருக்கு. அப்போ இவர் பாடுறார், ரொம்ப பாருங்க ஒரு ஐரின் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லார். மெய்யே இல்லாமல் பொய்மயமாக ஒரு வாழ்க்கை ஒரு கூட்டத்தோடு எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறது? மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளோயோ வையம் தன்னொடு கூடுவதில்லை. மெய்யில் வாழ்க்கையை மெய்யன கொள்ளோயோ வையம் தன்னொடு கூடுவதில்லை. ஐயனே அரங்கா ஐயனே அரங்கா ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன். ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன். மையல் கொண்டொழிந்தேன் நன்மாருக்கே மையல் கொன்றொழிந்தேன் மாருக்கே. அடுத்தாப்பில் ஒரு பூர்ண திவ்ய தேசம் திருவேங்கடம். கலவு வெங்கட நாயகான்னு இப்போ பாருங்கள், கலிகாலத்தில் எத்தனை பேர் எங்கே போய் திருவேங்கட விளையாண்ட போனது அவர் கேட்டார். அர்ச்சாமூர்த்தியான பகவான் இவரை பார்த்து கேட்டார், என்ன குலசேகரே எங்கே வந்தீர், உங்களுக்கு என்ன வேணும்? ஆழ்வார் ஆயச்சவர் திருவரங்கத்து க்ஷேத்திரம் எல்லாத்தையும் ராஜ்யத்தை, அதாவது ஐஸ்வர்யத்துக்கு அதிபதியாக இருந்தவர். அத்தனை ஐஸ்வர்யம் அழியக்கூடியது என்று விட்டு அழியாத வஸ்து பரவஸ்து எம்பெருமான் தான் என்று என்றைக்கு இதை துறந்து வந்தாரோ அன்றே ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் ராஜாவாக இருந்தவர். பகவானுடைய குணங்களிலே ஆழ்ந்தே போனார். திருவேங்கடமுடியான் கேட்டார், உங்களுக்கு என்னையா வேணும், எங்கே வந்தீர்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் சுவாமி. திருமலைக்கு போய் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி ஒரு உத்தராத்தான் இருப்பார் நான் நினைக்கிறேன் இல்லையா? அவாவா என்ன எத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட்லாம் வேறு, எத்தனை % உண்டியில் போடுறேன், ஏதானு கேளு, எங்கிட்ட வந்து ஒன்றும் வேண்டாம்னு சொல்லணும். அப்போ நான் கேட்குறது கொடு. 10 பாசுரம் பண்ணார் இவர். முதல்ல சொன்னார், கோனேரி வாழும் குருகா வேங்கட, ஏன்னா கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனேனர். திருவேங்கடையில் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாரை குக்கா இருக்கணும்னார். அடுத்தாப்புல சொன்னார், ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழவா என்ன கேட்டார். திருவேங்கடமுடையான் ரொம்ப ஊர்வசி திலோத்தமை வெள்ளம் இருக்கா, தேவலோகத்து விண்ணுலக வாழ்க்கை வேணுமா? வேண்டாம். ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும். இப்போ மண்ணரிசி வேணுமோ அதுதான் வேண்டான்னு விட்டு உண்டேனே. மண்ணரசும் யான் வேண்டேன். வேறு என்ன வேணும்? தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில், இந்த சுவாமி புஷ்கரணி இருக்கே, அதில் ஒரு மீன் குட்டியாக பிறக்கணும். எதுக்காக? என்ன பெரிய சக்கரவர்த்தி கேட்குற ஆசையை பாருங்க. மீனாக பிறந்தா அங்கே வரக்கூடிய அடியார்கள் அதில் ஸ்நானம் பண்ணினாலும் சரி, காலெலும்பினாலும் சரி, இறங்க வரலையா, காலில் இருக்கிற அழுக்கெல்லாம் உட்கொண்டு அதனால எனக்கு உஜ்ஜீவனம் ஆகட்டும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தோம்னா இந்த தஞ்சாவூர் ஜில்லாலாம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நான் அந்தூர்காரனா தைரியமாக சொல்கிறேன். வாய் நிறையா வெத்தலை பாக்கு புகையில போட்டுண்டு அது துப்புறது வெளியில் போய் துப்ப மாட்டார். கையில் ஒருத்தர் காளாஞ்சர் கையில் வச்சு நீட்டணும் நின்றுண்டு அதில் துப்பு வரலையே. இவர் பகவான் அர்ஜபாத்தியம். ஏன்னா இது ரொம்ப நீச்சோபமானம். அங்கே என்ன சொல்கிறாரு பகவானுக்கு? பொன்வெட்டில் மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேனாவேனே. ஒன்றுன்னா சொல்லிட்டே வந்தாரா? கடைசியில் ஒரு அச்சேதன வஸ்துவாக இருந்தால் கூட போகும். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலில் வாசல். என்ன சொல்றார்? அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. ஒரு படி அச்சேதனம், எல்லாரும் முதிச்சுன்னு போட்டோம். அதனால தான் கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் திருவேங்கடத்தில் மாத்திரம் இல்லை, எல்லா ஊர்லேயும் குலசேகர படின்னு இவர் பேரால் அந்த படியே வந்தது.
ஸ்ரீரங்கத்தில் 3வது பிராகாரம் குலசேகரன் வீதின்னு பேர். திருவரங்கரத்தில் குலசேகரன் வீதி, விஷ்ணு சன்னதி எல்லாத்துலேயும் குலசேகரன் படி, காலால் மிக படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்றெல்லாம் நிறையா இப்படி பாடினார். அடுத்தாப்பில் இவர் போன ஒரு திவ்யதேசம் திருவித்துவக்கோடு, பாலக்காட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர், பட்டாம்பிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. தெரியறதுக்காக சொல்கிறேன், யாரும் போகணுன்னு ஆசைப்பட்டால் போகாதவாள். அங்கே நல்லா ஒரு புழை இதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சன்னதிக்கு. அங்கே என்ன பண்ணுறாருன்னா, இந்த சரணாகதிக்கு அங்கமான விஷயங்கள், ஆக்கிஞ்சின்யத்துவம் அனன்யகதித்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்கிஞ்சின்யம்னா என்கிட்ட கை முதல் ஒன்றும் கிடையாது, நோற்று நோன்பிலேன் நுண்ணறிவிலேன்கிற அம்மாழ்வார். எனக்கு பக்தி யோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஆக்கிஞ்சின்யத்துவம். அனன்யகதித்துவம் உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. இது சரணாகதி முக்கியமான 2, இது 2 வேணும். இதை மனசில் வச்சுட்டு பாசுரம் பண்ணார். தரு துயரம் தடாய நின் சரணல்ல சரணில்லை, விரை குழைவு மலர் பொழில் சொல் வித்துவ கோட்டம் மானே, அரிசினத்தால் ஈன்றத்தால் அகற்றிடினும் மற்றவள் தம் அருள் நினைந்து அழுங்குழவி அதுவே போன்றிருந்தேனே. மகான்களுடையதான பிராணவியோகத்தை சொல்கிற வழக்கம் இல்லை. இருந்தாலும் இவருடைய கடைசி காலம் திருநெல்வேலி ஜில்லாவில் மன்னார் கோவில் என்ற இடத்துல கடைசி காலத்தில் இருந்திருக்கான்னு தெரியுது. ஏன்னா இவர்கள் மகான்கள்லாம் அன்றும் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்கிறார்கள். ஆச்சந்திரார்க்கம் அடியார்கள் உள்ளத்திலே வாழ்கின்றார்கள். ஆகினாலே துய்ய குலசேகரன் அதுக்காக சொன்னேன். ஏன்னா அடியார்கள் விஷயத்திலே எந்த தவறும் பண்ணாதவர்கள் என்பதை குடப்பாம்பிலே கையிட்டு அறுதியிட்ட ஒரு மகாத்மா அவர். அப்படிப்பட்டவர். அப்படி ஒரு மகானுடைய சரித்திரத்தை பேசக்கூடிய வாய்ப்பை அளித்த ஜெயா டிவி நிறுவனத்திற்கு எத்தனை நன்றி சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி இத்தனை பேர் அடியாரை பற்றி பேசுகிற இடத்துல அடியார்கள் குழாமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பை அளித்ததான அவர்களுக்கு நன்றி சொல்லி, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், அதுவும் ஆன்மீக நிகழ்ச்சிகள்னால் நிறையா நடந்தால் தான் மனிதர்கள் ஏன்னா எப்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தானே அதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் மாரல் எஜுகேஷனை விட இந்த ராமாயணம் போன்ற எப்பிக்கு தான் ரொம்ப முக்கியமாக. அது குழந்தைகள் நிறையா கேட்கணும். அப்படி எல்லோரும் நல்வாழ் வாழ இதுகாரம் பொறுமையாக கேட்டு உங்கள் எல்லோருக்கும் ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வஸ்ரேயசும் சர்வ மங்களங்களும் சர்வ அபீஷ்டங்களும் எல்லா நலங்களும் கிடைக்க வேண்டும். நாடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். மேன்மேலும் நம்ம எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் ஏற்பட வேண்டும். எங்கே தீவிரவாதங்கள்லாம் ஒழியட்டும், மனசில் சாந்தி ஏற்படட்டும், எல்லோரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமாக முடிக்கிறோம். ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களம், சுபமங்களம். மாராபிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு, மாராபிராமனுக்கு மனு பரந்தாமனுக்கு, ஈராறு நாமனுக்கு ரவி குல சோமனுக்கு, ஸ்ரீராமச்சந்திரனுக்கு ஜெயமங்களோ. குன்றாடும் குமராயன் குருதேகவான் உலகாடும் தேவ யமயால